காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து வெள்ளியன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பருவமழை பொய்த்து போனதால் காவிரி டெல்டா பாசனத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் மேட்டூர் அணையிலிருந்து கடந்த முறை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கவில்லை. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த ஆண்டு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கர்நாடக மாநில அணைகளில் தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதனால் கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் மேட்டூர் அணைக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 19,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 109 அடியாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் காவிரி டெல்டா மாவட்டத்தின் சம்பா சாகுபடிக்காக வெள்ளியன்று மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ராமலிங்கம், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தொழில்துறை அமைச்சர் தங்கமணி மற்றும் மாவட்ட கலெக்டர் மகரபூசணம் ஆகியோர் அணையிலிருந்து 12,000 கன அடி தண்ணீரை திறந்துவிட்டனர். இதன் மூலம் திருச்சி, தஞ்சை, திருவாரூர் உட்பட 11 மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இது மட்டுமின்றி மேட்டூர் அணையின் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயிலிருந்தும் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டத்தின் விவசாய நிலங்கள் பயனடையும். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் தீவிரம் காட்டியுள்ளனர்.